படத்தோட ஆரம்பத்துல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பிளாட்டை ரெண்ட் கிடைக்கலான்னு ஹீரோயின் ஒரு புரோக்கர் கூட வந்திருப்பாளாம். அங்க பிளாட் எப்படி இருக்குன்னு பார்க்க போனா பயங்கர குப்பையா இருக்கும். என்ன அது இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இந்த மாதிரி ஏற்கனவே இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தவங்க இப்படி பண்ணி விட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கிளீன் பண்ணிக்கலாம், வேணும்னா வாடகை கூட நீங்க பாதி கொடுத்தா போதுமானது. அப்புறம் மேடம், இப்போ நீங்க ஒரு வீட்டுல கரண்டா தங்கி இருந்திருக்கீங்களே, அந்த வீட்டை வாங்கறதுக்காக என்னோட கஸ்டமர் ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு, அதை விற்கிறீங்களான்னு கேட்கும்போது அந்த வீடு என்னோட ஹஸ்பண்டோட பேர்ல இருக்குது, நான் வேணும்னா கேட்டுட்டு சொல்றேன்னு திருப்பி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வருவாளாம். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்குது. அண்ட் வீட்டில் கொஞ்சம் பண கஷ்டம். ஸோ அதனால இந்த ஒரு பெரிய வீட்டில் இருக்க வேணாம், ஓனா இந்த வீட்டை விற்று அந்த பண கஷ்டத்தை அடைச்சிடலாம், இல்லைன்னா இந்த வீட்டை ரெண்டுக்கு விட்டா காசாவது கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த வீட்டை ரெண்டுக்கு விட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அந்த மாதிரி தான் அந்த அபார்ட்மெண்ட்டை பார்க்க போயிருந்திருப்பா. ஆனா இந்த எந்த விஷயமுமே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமாவே பிடிக்கல. வீடை விற்கிறதும் சரி, இந்த வீட்டை விட்டு போறதுமே சரி. இருந்தாலும் ஹீரோயின், இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த வீட்டை பாக்குறதுக்காக ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க கிட்ட சும்மா பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லா முடிவும் எடுத்துக்கலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு ஒரு வேலைக்காக ஹீரோயின் இன்டர்வியூக்கு போயிருந்திருப்பாலாம். அங்க போய் கொஞ்சம் நேரம் ஆன உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, ஏங்க நான் வீட்டுக்கு வரக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன், அந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரெண்டுக்கு யாரோ வராங்க, ஸோ கொஞ்சம் பார்த்து சமாளிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, அவன் வாடகை கொடுறக்கே இன்ட்ரெஸ்ட் காட்டல, வர ஆளுங்களை மட்டும் பார்த்துக்குவா முடியும், நீயே வந்து பார்த்துக்கோன்னு கத்தி விட்டுறான். இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வேக வேகமா ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அங்க ஹீரோ ஒரு கிழவி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஈவன் அந்த புரோக்கர் பையன் இருப்பான்ல, அவனுமே ஒரு லேடியை நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண, இந்த லேடி தான் வீடை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்களாமா. இந்த லேடி ஒரு டாக்டர் பிளஸ் நம்ம ஹீரோ ஒரு கிழவிகிட்ட பேசிட்டு இருந்தான்ல, அந்த கிழவி இந்த டாக்டரோட அம்மாவாமா. அவங்க ரெண்டு பேருக்குமே வீடு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. எப்ப இருந்து நாங்க குடி வரட்டும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, இல்ல நீங்க இன்னைக்கு இருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவானா. ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது காலையில வரைக்கும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு மனமாற்றம், சரி சரி மனமாற்றம் ஆனதே போதும், வாடகை மூலமாவே நமக்கு காசு வருதுங்கிறத மிச்சம் தான் சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இவங்க புதுசா பார்த்து அந்த வீட்டுக்கு கிளம்புறாங்களா. ஆனா அப்போ பக்கத்து வீட்டுல ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு, இவ்வளவு நாளா கூடயே இருந்திருக்கேன், என்கிட்ட கூட சொல்லாம போற பாத்தியா? இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நாங்க கூடிய சீக்கிரம் கடன் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இந்த வீட்டுக்கு தான் வருவோம், அது வரைக்கும் நீங்களுமே வீட்டை பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த குட்டி பொண்ணு இருப்பாள்ல, ஹீரோயினோட பொண்ணு, அவளுக்கு 7 வயசு ஆயிருக்கும் போல, பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் கிஃப்ட் எல்லாம் தராளா, இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொம்மை தான் வேணும்னு இன்டர்நெட்ல ஒரு போட்டோவை காட்டுறேன். அன்னைக்கு நைட்டு ஹீரோ பையன் ஏதோ புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க, தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் வந்திருப்பாளா. என்ன புக் அதுன்னு கேட்கும்போது, இல்ல வேலை சம்பந்தமானதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து பேக்குள்ள வச்சிடறான். அப்படியே கிட்ட வந்துகிட்டு ஹீரோ கிட்ட ரொமான்டிக்கா பேச, அப்ப அவனோட செஸ்ட்ல ஏதோ ஒரு டாட்டூ போட்ட மாதிரி இருக்கான். இது என்னது, எப்ப எனக்கு தெரியாம டாட்டூலாம் போட ஆரம்பிச்சின்னு கேட்க, இல்ல என்னோட பாஸ் போட்டிருந்தாங்க, சோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு நானும் போட்டேன்னு அவன் பேச்சு மாத்திடுவானா. ஹீரோயினும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல, இருந்தாலும் ஏதோ சந்தேகமா இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவ பொண்ணோட சில திங்ஸ் எல்லாத்தையும் வீட்லயே வச்சுட்டேன்னு அதை எடுக்கிறதுக்காக அவங்க சொந்த வீட்டுக்கு போகும்போது அந்த டாக்டர் லேடி உள்ள இருந்து வந்தவங்க, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற தோணில கேக்குறாங்களா. ஹீரோயினுக்கு ஜோக் ஆயிருது, இல்லங்க என்னோட பொண்ணோட சில திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்ல, சரி உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு அங்க வெளியில தான் சும்மா கபோர்டு போட்டு வச்சிருந்துருப்பாங்க போல, அதையெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த லேடியோட கழுத்துலயே ஒரு டாட்டூ இருக்குது, அதே மாதிரி தான் ஹீரோட செஸ்ட்லயே இருந்திருக்கும். இருந்தாலும் அதை பார்த்த மாதிரி காட்டிக்காம, எனக்கு ஏதாவது லெட்டர்ஸ் இது வந்துதான் கேட்க, ஆமா லெட்டர்ஸ்லாம் வந்துச்சு, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்னு அந்த லேடி உள்ள போவாங்களா. அப்ப ஹீரோயினோட பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த ஒரு பாட்டி ஹீரோயின் அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, உடனே என் வீட்டுக்கு வான்னு. கரெக்டா அந்த டாக்டர் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது நம்ம ஹீரோயினும் எதையும் காட்டிக்காம அந்த லெட்டர்ஸ் வாங்குவால, பார்த்தா அது எல்லாமே ஏற்கனவே பிரிச்சிருந்திருக்கும். அந்த டாக்டரே சொல்லிடுறாங்க, இல்ல அது எனக்கு வந்ததுன்னு நினைச்சு பிரிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற கிழவியோட வீட்டுக்கும் போயிட்டு எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாக்டர் லேடியும் அவங்க அம்மாவும் டாக்டர்ஸ் மாதிரியே தெரியல, ஏதோ சூனியம் பண்றவங்க மாதிரி தோணுது, அவங்க வாடகைக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இது வரைக்கும் வெளியே வந்ததே கிடையாது, ஈவன் அவங்க வீட்டுக்கு வெளியில பாரு ஏதோ ஒரு காக்காவோட ரெக்கையில இருக்கு தொங்கிட்டு இருக்காங்க தெரியுதா, நைட் நேரத்துல மாடியில ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்ற மாதிரி இருக்கு, ஒரு நாள் கூட என்னோட நாய் ஒரு தடவை குலைச்சிக்கிட்டு இருந்ததா, என்னடான்னு சொல்லி வந்து பார்த்தா ராத்திரி நேரத்துல அவ்வளவு காக்க உங்க வீட்டுக்கு மேல பறந்துட்டு இருந்தது, ஆனா அடுத்த நாள் காலையில என்னோட நாய் இறந்து போயிருந்தது, அதை யாரோ கொலை பண்ணியிருந்தாங்கன்னு அவங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா, இவங்க மேல சந்தேகமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அந்த டாக்டர் இருக்கிறாள், ஸோ அவளோட அம்மாவுமே இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரா தான் இருந்திருப்பாங்களாமா. ஸோ அதனால சும்மா கூகுள்ல வெப்சைட்ல போட்டு பார்க்கும்போது பார்த்தா அவங்களோட பேரே காட்டல. சந்தேகமானதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இதை பத்தி அவங்க புருஷன்ட்ட கேட்கும்போது அந்த லேடி சர்வீஸ்ல இருந்திருக்காது, ஸோ அதனால நேம் கேது காமிச்சிருந்திருக்காது, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு அவன் எதுவும் கண்டுக்க மாட்டான். மறுபடியும் அந்த லெட்டர்ஸை பத்தி கேட்கும் போதும் அவன் பெருசா கண்டுக்கலையா.
இல்லையா? சரி ஆர் அட்லீஸ்ட் உங்களோட செஸ்ட்ல ஒரு விதமான டேட்டூ இருக்குதுல்ல, அதே மாதிரியான டேட்டூவை அந்த டாக்டரோட கழுத்துலயும் பார்த்தேன். அந்த டேட்டூக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்கும்போது, இங்க பார் எனக்கு பிடிச்சிருந்துச்சு போட்டேன், அர்த்தம்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுவான். இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினை பயங்கரமா பாதர் பண்ணுது. ஸோ அதனால அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கால் பண்ணிட்டு, டேய் நீ போலீஸ்ல தானே இருக்கிற, எனக்கு ஒரு லேடியோட இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறியான்னு ஹெல்ப் கேட்கிறாள. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ளாட்டுக்கு வெளியில நிறைய காக்காலாம் இருக்க. ஈவன் நம்ம ஹீரோயினோட அந்த கட்டில் பெட் இருக்குதுல்ல, அதுக்கு கீழே இருந்து பிளட் வர மாதிரிலாம் தெரியுது. சடனா கண் விழிச்சு எந்திரிக்கும் போது ஹீரோயினோட பொண்ணு அப்படியே எந்திரிச்சு வந்துகிட்டு எதையோ பார்த்து பயந்துருக்க. அங்க யாரோ இருக்கிறாங்கன்னு கூட சொல்லும் போது, இல்ல பாப்பா நீ கண்ணாடி பார்த்து பயந்துருப்ப, சரி படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடறான். ஆனா இருந்தாலும் பால்கனில ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்க. இவ்வளவு எந்திரிச்சு போறாளா பார்த்தா அங்க ஏகப்பட்ட காக்கா இருக்கு. அப்ப அவ கபோர்ட்ல சத்தம் கேட்க இவளும் போய் துணியெல்லாம் விலக்கி பாக்குறாளா, யாரும் இல்ல. ஆனா அவ திரும்பும்போது அங்க ஏதோ ஒரு ஃபேஸ் தெரியுது. அப்ப ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு வீடியோவும் கூடவே அனுப்பியிருந்திருப்பாங்க. அந்த பாட்டிமா சொன்ன மாதிரியே அங்க அவங்க ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. டக்குன்னு அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இந்த பாட்டிமாவை திரும்பி பார்க்க அதோட வீடியோ கட்டாயிருந்திருக்கும். என்னாச்சு நீங்க நல்லா தானே இருக்கிறீங்கன்னு ஒரு மெசேஜை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் இதை பத்தி ஹீரோட்ட சொல்லணும் வந்தா அவனை ஆளை காணும். சரின்னு ஹீரோக்கு கால் பண்ணா வெளியில இருந்து கதவு கிட்ட இருந்து சத்தம் வருதா. டக்குன்னு அவனும் கதவு நீக்கிட்டு உள்ள வர. இந்த டைம்ல வெளியில போய் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, ஒன்றும் இல்லை பாத்ரூம்ல ஒரு எலி இருந்துச்சு, அதை தான் கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவான். அதுக்கு எதுக்கு அந்த சிகப்பு புக்கை கையோட வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, இந்த புக்கால தான் எலியை அடிச்சேன்னு சொல்லுவானா. ஐயா இந்த புக்கு அசிங்கமா இருக்கும், அதை கொண்டு போய் முதல்ல குப்பையில போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போவா. இருந்தாலும் அப்படியே ஒளிஞ்சிருந்து அவன் என்னதான் பண்றான்னு பார்த்தா அந்த புருஷங்காரன் அந்த புக் எடுத்து பேக்ல பத்திரமா வைப்பான். உடனே வந்துட்டு அந்த பாட்டிமாவோட மெசேஜை பார்த்தா அந்த வீடியோ வந்து அப்படியே டெலீட் ஆகுமா. அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை. அதனால அடுத்த நாள் காலையில அந்த பாட்டியை மீட் பண்ணலான்னு போனா அந்த டாக்டர் லேடி தான் வராங்க. வந்துட்டு என்ன அந்த பாட்டி மீட் பண்ண வந்தீங்களோ, அவங்க ஏதோ நேத்தே சொந்த ஊருக்கு போறேன்னு போயிட்டாங்கன்னு சொல்ல. ஆனா அந்த பாட்டிமாக்கு இதுதானே சொந்த ஊர், இதை தவிர வேற எந்த ஒரு வீடும் இல்லை கிடையாது. தெரியலப்பா எனக்கே நீ சொல்லிதான் தெரியுது, அப்படிதான் சொல்ல சொன்னாங்க. ஏன் கடமை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு ரொம்ப நார்மலா பேசுவாங்களா. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்தா அவளோட பொண்ணு அங்க ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கிட்ட போய் பார்த்தா அந்த சேர்ல ஒரு பொம்மை தான் உட்காந்துட்டு இருக்கமா. அந்த பொம்மையை நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. பின்னாடி வந்து அவ பொண்ணும் என் பொம்மையை தொடாதீங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறான். இது யாருமா உனக்கு வாங்கி கொடுக்குதுன்னு கேட்கும்போது அப்பதான் வாங்கி கொடுத்தாருலாம் சொல்றாளா. அன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு அப்படியே அவ பொண்ணு மேல கை வைக்கலான்னு போனா அந்த பொம்மை தான் இருக்கும். அதை பார்த்து பயந்துட்டு அந்த பொம்மையை தூக்கி போடலான்னு பார்க்கும்போது மணி கிட்டத்தட்ட ஒரு 3:45 இருக்குமா. அப்ப வெளியில ஏதோ அலார சத்தம் கேட்கும். என்னடான்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தா அந்த புருஷங்காரன் இருக்கிறான்ல, அவன் பேக்ல இருந்து அந்த ஒரு புக் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்ப பாக்குறான். நம்மளும் ஃபாலோ பண்ணுவான்னு ஹீரோயின் அவ போன் எடுக்க போகும்போது சார்ஜர் கழண்டு சத்தம் வந்துடும். இந்த சத்தத்தை கேட்ட அந்த புருஷங்காரன் எதுவும் தெரியாத மாதிரி பெட்ஷீட் இழுத்து போட்டு சோஃபாலே படுத்துறான். ஐயோ சொதப்பிட்டோன்னு திரும்பும்போது அப்ப கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல தூங்கிட்டு இருக்கிற அவ குழந்தைக்கு பின்னாடியே ஒரு பேய் வர மாதிரி தெரியுது. நார்மலா பார்த்தா காணும், ஆனா கண்ணாடியில பார்த்தா இருக்குது. அப்படியே திருப்பி மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவ கண்ணு முன்னாடி வந்து நிக்குமா. பயந்து போய் லைட் ஆன் பண்ணும்போது அப்பதான் அவ பொண்ணோட செஸ்ட்ல யாரோ நெகத்தால அந்த ஒரு டாட்டூவை அப்படியே கீர்ன மாதிரி இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாகணும்னு அடுத்த நாளுமே 3:45 வரைக்கும் முழிச்சிட்டே கொண்டிருப்பாளா. திருப்பி அலார சத்தம் கேக்குது. ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது அந்த புருஷங்காரன் அவனோட பேக்ல இருக்கிற புக்கை எடுத்துட்டு வெளியே கிளம்புறானா. இவளும் போயிட்டு அந்த பேக்கை செக் பண்ணி பாக்குறா. அதான் பேக்கை ஏற்கனவே நீக்கிட்டான்ல. ஸோ அந்த பேக்ல இந்த பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்குமா. அந்த பாஸ்வேர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா. சரி இந்த ஆள் முதல்ல எங்க போறான்னு ஃபாலோ பண்ணா லிஃப்ட்ல 8வது மாடி மொட்டை மாடிக்கு போவான். அவனுக்கு தெரியாம இவ்வளோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக அந்த மொட்டை மாடிக்கு போனோடனே மேல பார்த்தா ஏகப்பட்ட காக்கா பறந்துகிட்டு இருக்கும். அவனும் என்ன பண்றான்னு எட்டி பார்த்தா அந்த புக்கை வச்சுக்கிட்டு ஏதோ மந்திர மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பானா. இதை வீடியோ எடுக்கலான்னு அவளும் கேமராவை ஆன் பண்ணுவா. ஆனா கேமராக்கு நடுவுல ஏதோ ஒரு கருப்பு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நேர்ல அந்த இடத்துல காணும். அப்படியே கேமராவை தூக்குனா ஒரு பேயோட கண்ணு தெரிய பயந்து போய் அலற ஆரம்பிக்க. அங்க இருக்கிற காக்கா எல்லாமே அவளை கொத்த ஆரம்பிக்குது. இவ்வளவு அடிச்சு புடிச்சு வந்துடுறாள். லிஃப்ட் வேலை செய்யல. படியில வேகமா இறங்கி வந்தவ நேரா ரூம்குள்ள போயிட்டு பெட்ஷீட்டை மூடி படுத்துக்க. கொஞ்ச நேரத்துல பின்னாடியே அந்த புருஷங்காரனும் அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருக்க. இவளுக்குன்னா சரியான அல்லு. பட் இருந்தாலும் அவனும் எதுவும் பண்ணாம அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வரும்போது அவன் கிளம்பிக்கிட்டு இருப்பானா. அவன் பார்க்காத நேரத்துல அவன் பேக்ல இருக்கிற அந்த ஒரு புக்கை நம்ம ஹீரோயின் ஆட்டையை போட்டுருவான். பின்னாடியே வந்தவனும் ஹே என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போனவ அதை படிக்கலான்னா புக்ல எதுவுமே இருக்காது, வெறும் பேப்பர் தான் இருக்கும். பாத்ரூம்க்கு வெளியில நின்னுகிட்டு என்கிட்ட இருந்து ஏதாவது பொருளை எடுத்தியா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆஹா அதை ஒளிய வைக்கணும்னு அங்க இருக்கிற கபோர்டு நீக்குவல பார்த்தா அதுல ஏதோ சூனியம் பண்ண மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணலான்னு போனா அந்த இடத்துல அந்த கிளவி பார்த்து அந்த புக்கை வச்சுட்டு அந்த பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வேகமா நம்ம ஹீரோயின் கிட்ட போகும்போது அந்த பொண்ணு ஆளை காணும். அதுக்கப்புறம் வருவாளா, ஏய் பாப்பா அந்த கிளவி உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னிச்சு அவனை
ஏதாவது பண்ணுச்சான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே அவளோட கழுத்தை பார்த்து அந்த டேட்டூ இருக்கும். அவ தான் உன்னை ஏதோ ஒன்று பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க தங்கியிருக்க ஃபிளாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பாப்பா இன்னைக்கு நம்ம வெளியில சாப்பிடலாமான்னு சொல்லும்போது அவளும் சரிங்கிறாள. ஆனா உள்ள வந்த நம்ம ஹீரோயின் வேக வேகமா திங்ஸ் எல்லாம் பேக் பண்றா. இங்க ஏதோ ஒன்று தப்பா இருக்குது, ஸோ அதனால எஸ்கேப் ஆகணும்னு. பட் காருக்குள்ள வந்தா ஆல்ரெடி அந்த புருஷங்கார உட்காந்துருப்பான். எங்கடி சொல்லாம கொள்ளாம பிள்ளைய கூட்டிட்டு போறேன்னு கேட்கும்போது அவளும் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். இந்த மாதிரி நீ ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிற. இன்னைக்கு என்னன்னா ஸ்கூல்ல அந்த கிழவி நம்ம குழந்தை பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, இங்கிருந்து போகணுங்கும் போது அவன் பார்த்தா ஹீரோயினோட கண்ணத்திலே என்ன வச்சிடறானா. அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் ஹீரோவை தடுக்கிறதுக்காக வர இதாண்டா சான்ஸ் நம்ம ஹீரோயின் காரை எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறா. ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு அங்க போகலாமா அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா அதுக்கு முன்னாடியே நீ என்ன உன் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு குழந்தை கூட்டு எங்கேயோ வந்துட்டியாமா, உன் ஹஸ்பண்ட் இப்பதான் ஃபோன் பண்ணாருன்னு சொல்ல அவ்வளவுதான். அங்க போனாலும் சேஃப் இல்லைன்ட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறா. அந்த குட்டி பொண்ணு நான் அப்பா கிட்ட போகணும்னு புலம்பிக்கிட்டே இருப்பாளா. ஒரு பாயிண்ட்ல நான் இல்லைன்னா அப்பாக்கு யாரு உதவி பண்ணுவான்னு சொல்ல என்னது அப்பாக்கு உதவி பண்ணுவியா, தங்கம் அது என்னது ப்ளீஸ் சொல்ல அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டாளா. அதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டு ஹீரோயினா மீட் பண்றதுக்காக அந்த போலீஸ்காரன் இருக்கிறான்ல அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவன் வந்திருப்பான். அந்த டாக்டரோட அம்மா அந்த கிளவி இருந்தாங்களா அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பான். ஈவன் அவங்களோட நேம் முத கொண்டு போய் தான் உங்க வீட்டை வாடகை இருக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க நேம் எல்லாம் மாத்திருந்திருக்காங்க. ஸோ உங்க வீட்டுக்கு வரக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க போலன்னு அதை எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவானா. இதையெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் திருப்பி அவ தங்கி இருக்கிற ரூமுக்கு வந்தா அந்த இடத்துல குழந்தையை காணோம். அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் யாரும் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போனாங்க சொல்லும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம வேக வேகமா அவங்க தங்கி இருந்த அந்த பிளாட்டுக்கு தான் வரல. அந்த பிளாட்ல யாரும் இல்ல. பட் அப்பதான் பெட்ல வந்து ஏதோ பிளட் சிந்துற மாதிரி இருக்க அந்த மெத்தை அப்படியே விளக்குறாள. பார்த்தா அதுலயும் அந்த ஒரு சிம்பிள் ரத்தத்தால போடப்பட்டிருந்திருக்கும். வேகமா அடிச்சு பிடிச்சு அவங்க சொந்த வீட்டுக்கு போறாங்களா. அங்க போய் பார்த்தா வீட்டுல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு பூஜை பண்ணி ஏதோ ஒரு சடங்கெல்லாம் பண்ண மாதிரி தெரியுது. இமீடியட்டா அந்த புரோக்கர் இருக்கிறான்ல அவனை கான்டாக்ட் பண்ணி இங்க தங்கியிருந்தீங்க எங்கன்னு கேட்கும்போது அவங்க நேத்தே வேற வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா. உடனே அந்த புரோக்கரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்கள மீட் பண்றதுக்காக போக அப்ப அவன் என்ன சொல்றான்னா மேபி அந்த பொண்ணு வந்து நீங்க தங்கியிருந்த அதே ஹோட்டல்ல தான் இருப்பாங்கும் போதுதான் அவனோட கையிலயும் அதே மாதிரியான டாட்டூ இருக்கிறத கவனிக்கிறா. ரைட்டு இவனும் அவங்க ஆளுங்க தான். வாமிட் வருதுன்னு காரை நிறுத்த சொல்லிட்டு வெளியே வாமிட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட அவனும் வெளியே வந்துருப்பான்ல. டக்குன்னு காருக்குள்ள பூந்து கதவை எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறாளாம். மெண்டல் என்ன பண்ணிட்டு இருக்கிற, கதவை நீக்கின்னு கேட்க நீயும் அவங்க ஆளுங்களை ஒருத்தன் தானே, என் பொண்ணு நானும் ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லவே இல்லை, உனக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாம அந்த கையில இருக்கிற டாட்டூன்னு சொல்லும்போது அப்பதான் அவன் சொல்றான் உன் போன்ல இருக்கிற அந்த ஐடியா பார்த்து தான் சொன்னேன், அதோட ரொம்ப முக்கியமா இந்த டாட்டூ பாரு இது வேற ஒண்ணு அப்படின்னு காட்டுவானா. ரைட்டு நம்ம தான் தேவையில்லாம ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோன்னு கதவை நீக்க போகும்போது கார்ல அந்த புக் இருக்கிறத கவனிக்கிறா. அடுத்த செகண்டே அவன் காரோட ஜன்னலை உடைக்க ஹீரோயின் எஸ்கேப் ஆக பாப்பாளா. இருந்தாலும் அவளை அடிச்சு அதே இடத்துல மயக்கமடைய வைக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எங்க இருக்கிற டைம்ல அவனுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு இருந்திருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே அவனுக்கு மேரேஜ் ஆயிட்டு அவனோட ஒய்ஃப் இறந்து போய் ஒரு குழந்தை மட்டும் வச்சிருந்திருப்பான். அதை வளர்த்திட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணுகிட்ட தான் நம்ம ஹீரோ ஒரு பொம்மையை கொடுத்துருப்பான். அந்த பொம்மை அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு மேல நம்ம ஹீரோ பயங்கர பாசம் வச்சிருந்திருப்பானா. இப்படி இருக்க ஒரு நாள் உனக்கு ஹீட்டர் போட்டு வச்சிருந்திருக்கேன் போய் குளிச்சுட்டு வான்னு சொல்ல எனக்கும் எப்படி ஹீட்டர் ஆன் பண்றதுன்னு சொல்லித்தாங்கன்னு அவ கேட்டிருந்திருப்பாளா. இல்ல அதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் வளரணும், இன்னொரு நாள் சொல்லித்தரன்னு விட்டுருந்திருப்பாரு. அவளும் குளிக்க போயிருந்திருப்பா. ஆனா போன இடத்துல விளாட்ட அவ அந்த ஹீட்டரை ஆன் பண்ணி விட எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அவ இறந்து போயிருந்திருப்பான். அந்த பொண்ணுக்கான இறுதி மரியாதை எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்திருக்கும். இருந்தாலும் தன்னோட பொண்ணோட இழப்பை சுத்தமா ஹீரோவால தாங்கியிருந்திருக்கவே முடியாது. தன்னோட பொண்ணு உயிரோட இருக்கும்போது போட்டோஸ் வீடியோஸ்ல எடுத்திருந்திருப்பான்ல, அதே தான் எந்நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பானா. கூடவே அந்த பொண்ணோட ஃபேவரட்டான அந்த ஒரு பொம்மையும் கூடயே வச்சு அது கூட பேசிக்கிட்டு இருந்திருப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாளா. ஸோ அப்பதான் முதல்ல ஹீரோயினா அவன் பார்த்திருந்து அதுக்கப்புறம் ஹீரோயினா கல்யாணம் பண்ணி இப்போ புதுசா இருக்கிற குழந்தை பிறந்திருக்கும். இப்படி இருக்க ஒரு நாள் இப்ப பிறந்த குழந்தை இருக்குதுல அது இறந்து போன அந்த ஜாங்கிற அந்த ஒரு குழந்தையோட ஆன்மா கிட்ட பேசுறத ஹீரோ கவனிச்சிருந்திருப்பான். டைரக்டா அந்த பேய்கிட்ட தான் பேசுறே அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். இருந்தாலும் அந்த குட்டி பாப்பா இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாளா. இருந்தாலுமே அவளோட நடவடிக்கைலாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் ஹீரோக்கு தெரியுது. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்காக போயிருந்திருப்பாங்க. வீட்டை வாடகைக்கு பார்க்கறதுக்காக அந்த கிழவியும் அந்த டாக்டரும் வந்திருப்பாங்கல்ல. ஆனா அப்போ வீட்டை சுத்தி பார்த்த அந்த கிழவி அந்த குட்டி பொண்ணை இறந்து போன அந்த பாத்ரூமே உத்து பார்த்துட்டு இங்கதானே உன் பொண்ணு இறந்து போனா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கரெக்டா சொல்றது மட்டும் இல்லாம உன்னோட பொண்ணை நீ தொடர்பு கொள்ளணும்னு விருப்பப்பட்டேன்னா
பாத்தீங்கன்னா இந்த ஒரு புக்கை பொடின்னு சொல்லி அந்த ரெட் கலர் புக்கை கொடுத்துட்டு நான் இதே இடத்துல வாடகைக்கு தங்கியிருந்தேன் அப்படின்னா இன்னும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதுதான் நம்ம ஹீரோட மனமாற்றத்துக்கு காரணம். அதுக்கப்புறமே அந்த கிழவியை அடிக்கடி அவன் வந்து மீட் பண்ணி அவனோட ரிச்சுவல் எல்லாத்துலயும் வந்து பங்கேற்று இருந்திருப்பான். அந்த குட்டி பொண்ணால என்னோட பொண்ணோட பேயை பார்க்க முடியுது, ஏன் என்னால பார்க்க முடியலன்னு கேட்ட கேள்விக்கு அந்த பொண்ணுக்கு பேயை பார்க்கறதுக்கான சக்தி இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. உனக்கும் அதை வேணும்னு நினைச்சினா இந்த ஒரு டேட்டோவை போட்டுக்கோன்னு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு டேட்டோவையும் போட வச்சிருந்திருப்பாங்க. ஈவன் நடுராத்திரி 3:45 போயிட்டு மொட்டை மாடியில பிரேயர்லாம் பண்ணியிருந்திருப்பான்ல. ஸோ அதுவுமே இந்த லேடி சொல்லி தான். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பண்ணதுக்கான காரணம் தன்னோட பொண்ணோட ஆன்மா வந்து இப்படி சும்மா வீட்டுக்குள்ளேயே உலாவிட்டு இருக்க தேவையில்ல, அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் அந்த ஆன்மாவை சாந்தி எல்லாம் பண்ண முடியாது, அது உன் கூட தான் இருக்கணும்னு விருப்பப்படுது. அதனால உன் பொண்ணு இறந்து போனால அதே வயசுல இருக்கிற ஒரு பொண்ணோட உடம்புல பேயை பாக்குற மாதிரியான ஒரு சக்தி உள்ள ஒரு குட்டி பொண்ணோட உடம்புல தான் செலுத்தணும்னு சொல்லியிருந்திருக்கேன். ஆப்வியஸா அந்த கிழவி நம்ம ஹீரோவோட இந்த புது பொண்ணை தான் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கால. ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அந்த ஆன்மா இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போச்சுன்னா இந்த பொண்ணோட உடம்புல ஆன்மா இருக்குது அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது, அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்திருக்குன்னு ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த ஒரு பொம்மையை அந்த குட்டி பொண்ணோட கையிலேயே கொடுத்துருந்துருப்பான். உனக்கு ஜா அப்படின்னு ஒரு அக்கா இருந்திருக்கா, உன்னால அவளை பார்க்க முடியுங்கிற விஷயத்த ஏன் எங்ககிட்ட சொல்லலன்னு கேட்க, இல்ல மற்றவங்க அவளை பார்க்கறது அவளுக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் எப்பவும் முன்னாடி வரமாட்டான். ஆனா இந்த ஒரு புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னால் அக்காவை பார்க்கவே முடியலன்னு சொல்ல, கவலைப்படாத, நம்மளோட வீட்டுக்கு புதுசாக ஒரு பாட்டிமா குடி வந்திருக்காங்கல்ல, அவங்க உன்னோட உதவி இருந்தால் உன் அக்காவான ஜாவை திருப்பி உயிரோட கொண்டு வர வைக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்க அவ்வளோ ஓகேன்னு இருப்பா. ஸோ இதுதான் அந்த உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னால அந்த மேட்ரு. ரத்தத்தால் அவங்க பெட்டு கடையில் அவ்வளோ பெரிய சிம்பிளை உறைஞ்சி வச்சது, அதுக்கப்புறம் நைட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ரேயரை பண்ணுறது, அந்த ப்ரேயரை பண்ணி முடிச்சுட்டு இறுதியாக அந்த ஒரு புக்கை எடுத்து அப்படியே முகத்தில் வச்சான். அவனோட ஆன்மா உடம்ப விட்டு வெளியே வந்திருக்குமா, பார்த்தா சைலுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் ப்ரேயர் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஈவன் இறந்து போன அவன் பொண்ணோட உருவத்தையும் அங்க இருக்கிற மாதிரி அவன் பார்ப்பான். பட் அவனால பேச முடியாம இருக்க இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல வெளியே வந்துட்டு இந்த காக்கா கிட்ட எல்லாம் கொத்து வாங்கி வந்திருப்பான். இந்த சத்தத்தை கேட்டு அவன் திருப்பி வந்து நம்ம ஹீரோயினா ரூம்ல ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு எதுவும் பண்ணாம தான் விட்டுட்டு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு அந்த குட்டி பொண்ணை நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போயிருந்திருப்பால. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரிஞ்சிருந்திருக்காது. அப்ப அந்த குட்டி பொண்ணை தான் கால் பண்ணிட்டு நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொல்லியிருந்திருப்பாளா. ஸோ அந்த குட்டி பொண்ணையை கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி அவங்க சொந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா அப்ப அந்த கிழவிகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும், உன் வீட்டுக்கு போகாத, பக்கத்துல இருக்கிற அந்த பாட்டிமா வீட்டுக்கு வான்னு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தையை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்தது, செக் பண்ணிட்டு போனது, இது எல்லாத்தையுமே அந்த பக்கத்து வீட்டுல இருந்து ஹீரோ பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஈவன் அந்த டாக்டர்னு சொன்னாங்களே அந்த ஒரு லேடியும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஒரு கிழவியும் சரி, இப்போ இந்த வீட்டுல இருந்து தான் அவங்களோட சடங்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. நம்ம ஹீரோ சரி இந்த வீட்டுல ஒரு பாட்டிமா ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க ஏதோ ஊருக்கு போனாங்கன்னு சொன்னீங்க, அவங்க எங்கன்னு கேட்கும்போது ஆமா அவங்க ஊருக்கு தான் போயிருப்பாங்க, நாளைக்கு திருப்பி வந்துருவாங்க, முதல்ல இந்த கத்தியை பிடிங்க, இதை வச்சு உங்களோட ரத்தத்தை எடுத்து அந்த குட்டி குழந்தையோட நெத்தியில வைங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பண்றான். அண்ட் இவங்க பண்ற எல்லா விஷயத்துக்கும் அந்த குழந்தையும் வந்து ஒத்தளிக்குது, அப்பாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்குது. அப்ப சடனா வீட்டோட கதவை நீக்கிட்டு இந்த வீட்டோட ஓனர் பாட்டி இருக்கிறாங்களே அவங்க வருவாங்களா. ஹீரோ பேசலான்னு போகும்போது அவங்க திரும்புறாங்க, பார்த்தா கண்ணால ஒரு மாதிரி இருக்கு, டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து ஹீரோவை குத்த. ஸோ இந்த சூனிக்காரி கிழவியோட ஏதோ ஒரு பிடியில தான் இந்த பாட்டிமாவும் இருக்கிறாங்க. ஒரு பொட்டிக்குள்ள இருந்து பொம்மை ஒன்று வெளியெடுக்க, இவ தான் என்னோட மக, இவ 7 வயசுல இருக்கும்போது தண்ணியில மூழ்கி இறந்துட்டான்னு சொல்லுவா. நம்ம ஹீரோ அவனோட உடம்ப விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேயை மொட்டை மாடியில பார்த்துருப்பான்ல, அது அவன் பொண்ணு கிடையாது, அது இந்த கிழவியோட பொண்ணு. பல வருஷமாவே என் பொண்ணோட ஆன்மாவை நான் இந்த ஒரு பொம்மையில தான் வச்சிருந்திருக்கேன். எப்படியோ இவ்வளவு வருஷம் கழிச்சு உன் பொண்ணு மூலமா என் பொண்ணுக்கு ஒரு உடல் கிடைக்க போகுதுன்னு சொல்ல, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவோட குழந்தைய அவங்க தேர்ந்தெடுத்து வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் எப்படியாவது ஹீரோவோட குடும்பத்தை அவங்க வீட்டில இருந்து வெளியேற்றணும்ல, அதனாலவே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்து அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணி விட்டுருந்துருப்பாங்க. இவங்களே கடன் பிரச்சனை காரணமா நம்ம ஹீரோயின் கம்மி விலையில ஒரு வீடை தேடுறாங்க. ஆனா அதுவே பெரிய வீடு கம்மி விலையில கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நழுவி போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு ஆப்ஷனை எடுத்துக்குவாங்கன்னு தான் அவங்க வீட்டை அந்த மாதிரி டேமேஜ் பண்ணி கம்மி விலையில கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட வீட்டை அவங்க வாடகைக்கு எடுத்துருப்பாங்கல்ல, வேலையா அந்த வீட்டுல இருந்து அந்த ஜாங்கிற நம்ம ஹீரோவோட முதல் பொண்ணு இருக்கிறால அந்த பேயை வந்து அந்த பொம்மையில அடைச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற பெட்ல ஒரு பூஜை மாதிரி பண்ணி அதுக்கு நடுவுல இந்த கிழவி கொண்டு வந்திருக்க பொம்மையை வச்சு அந்த கிழவியோட பொண்ணோட பேயை வெளியே வர வச்சிருந்திருப்பா. ஒரு தடவை ஸ்கூல்ல அந்த கிழவி இந்த குட்டி பொண்ணை மீட் பண்ணியிருந்திருப்பால, அந்த டைம்ல ஆமா என்னாலையும் ஜாவாலையும் ஒரே உடம்புல வாழ முடியுமான்னு கேட்க, அதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு அவளை வேற ஒரு பரிமாணத்துக்கு
வேற ஒரு டைமென்ஷனுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாளாம். அந்த டைமென்ஷன்ல அந்த கிழவிக்கு வயசு கம்மியா இருக்குது. உண்மையை சொல்ல போனா அந்த கிழவியோட உடம்ப இந்த உருவத்துல இருக்கிற ஆள் தான் பார்த்தா வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த உடல் இருக்குதுல அது ஆக்சுவலி வேற ஒண்ணு. எனக்கும் இதே மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினாங்க. இப்ப நானும் இந்த கிழவியோட ஆன்மாவும் இந்த ஒரே உடல்ல தான் வாழ்றோம். இதுக்கு நீயும் அலோவ் பண்ணினா உன்னோட உடல்லையுமே ஜாவால வாழ முடியும்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணும் சரின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாலாம். ஈவன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோ அவனோட கையில இருந்து பிளட்டை எடுத்து அந்த குட்டி பொண்ணோட தலையில ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்திருப்பான். அப்ப மறுபடியும் அந்த குட்டி பொண்ணு, ஆமா இந்த கிழவி வந்து உங்களை அந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிழவியும் நீங்களும் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸானு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்ல போனால் இந்த கிழவியை நான் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உடலை எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல, அப்படின்னா என்னை கொலை பண்ண போறீங்களான்னு பயந்து அலறி அடிச்சு அந்த குட்டி பொண்ணு வெளியே வந்திருப்பாளா. அப்படி வெளியே வரும்போது தான் அந்த கிழவியோட வசியத்தில் இருக்கிற அந்த பாட்டியம்மா நம்ம ஹீரோவை குத்திந்திருப்பாள்ல. ஸோ அதை பார்த்துருப்பா. அந்த கிழவியும் சடங்குலாம் பண்ண ஆரம்பிக்க மயங்கி போனா நம்ம ஹீரோயினை காருக்குள்ள தான் அந்த புரோக்கரை வச்சிருந்திருப்பான். அவளுமே மயக்கம் தெளிஞ்சு அந்த புரோக்கரை முடிச்சு கட்டிட்டு இந்த பக்கத்து வீட்டில் இருந்து தான் அவங்க ஏதோ பண்றாங்கன்னு வேகமா அந்த ஒரு வீட்டுக்கு வர, அதுவே நம்ம ஹீரோ கத்தியால குத்தப்பட்டிருந்திருப்பான்ல. அவன் என்னன்னா எந்திரிச்சு அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூடவே இருந்திருப்பாளா. ஸோ அவளை அட்டாக் பண்ண மாடியிலிருந்து கீழே விழுந்து 2 பேரும் சுவாகா. உள்ள வந்த ஹீரோயின் அந்த ஒரு சடங்கை நிறுத்துறதுக்காக சுத்தியில எடுத்து அந்த ஒரு பொம்மையை உடைக்க போவாலாம். பார்த்தா அங்க இருக்கிற பேய்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினை தடுத்து நிறுத்துற மாதிரி தெரியும். எதுக்குமே அடங்காம அவ திருப்பி அடிக்க போகும்போது தான் அங்க இருக்கிற அவ பொண்ணோட உடம்புல 2 ஆன்மா ஏறுற மாதிரி பார்த்தோன்னே டக்குன்னு போய் அந்த ஒரு பொம்மையை போட்டு அடின்னு அடிப்பான். அது உடையாது. அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற ஆன்மா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண பார்க்கும்போது எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையை உடைச்சிருவாளாம். உடனடியாக அவளோட பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போது அந்த ஒரு கிழவி அப்போ அவங்கள வந்து பிளாக் பண்ண பார்க்கும். ஆனா திடீர்னு சீலிங் உடைஞ்சு அவங்க மேலையெல்லாம் விழுக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் மேலேயே விழுந்துருமா. அப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்கிறாள், அவ பார்த்தா ஏதோ ஷார்ப்பான ஒரு பொருளை எடுத்துட்டு அந்த கிழவியை குத்தி சாகடிக்கிறா. அண்ட் நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்கிறாள், அவ உடம்புக்குள்ள அந்த ஜா பொண்ணு தான் இருக்கிறா. எப்படின்னா நம்ம ஹீரோ கடைசியா சாகருக்கு முன்னாடி அந்த ஒரு பொம்மையும் கையோட கொண்டு வந்திருப்பானா. அந்த பொம்மையோட நெத்தியில அந்த சடங்குக்கு பண்ற மாதிரியான அந்த ஒரு சிம்பிள அவன் சாகருக்கு முன்னாடி உறைஞ்சிட்டு இருந்திருப்பான். போய் உன் தங்கச்சியை காப்பாத்துன்னு அதுக்கப்புறம் அந்த பாடியை டேக் ஓவர் பண்ணி நம்ம ஹீரோயினையும் அந்த குட்டி பொண்ணையும் காப்பாத்திருந்திருக்கும் அந்த கிழவியை குத்தி கொன்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த குட்டி பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருக்க ஹீரோயின் பாக்குறதுக்காக வருவாளாம். ஆனா அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து ஆன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம், நான் ஒன்னும் உங்க பொண்ணு கிடையாது, என் பேரு ஜானு. ஸோ தான் பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டா, இவ வேற ஒருத்தி அப்படின்னு பயங்கரமா நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றா. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாளா. சைக்கிளால கீழே விழுந்துடாத, டைட்டா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவளோட கையை எடுத்து இடுப்புல வைக்கும் போது அந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் அவளோட பொண்ணா ஏத்துக்கிட்டான்னு காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த கதை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியான கதைகளை கேட்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.